ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி ஒரு மளிகை ஸ்டோரை ஆன்லைன்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, எப்படி ஆடியன்ஸ் நம்ம ரீச் பண்ணுறது, நம்ம லொக்கேஷன்லேயே அதாவது நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குள்ளேயே நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு பேஜ் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறது லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண பேஜ் பார்த்துக்குங்க. இதுதான் இவ்வளோ சூப்பராக இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பேஜ் பூஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு 400 பேர் நான் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 50 ரூபா தான் நம்ம செலவு பண்ணேன். 400 பேர் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் போகும். அடுத்தது ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஆடியன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சென்டர் அந்த ப்ளூ கலர் கோடு இருக்கிட்ட டச் பண்ணிங்கன்னா டார்கெட் லொக்கேஷன் வரும். அந்த லொக்கேஷனில் உங்கள் ஊரோ அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்கோ இல்லை நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உங்கள் ஊருக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி சேஃப்டி, எப்படி உங்களோட போக்குவரத்து பொறுத்து இருக்குது. நான் நாமக்கல் வச்சுக்கிறேன். எங்கள் ஊர் நாமக்கல் வச்சுக்கிறேன். திருச்செங்கோடு வந்துருச்சு, மாறி வந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், இதை நான் நாமக்கலாக மாற்றிக்கிறேன். மறுபடியும் அந்த ப்ளூ கலர் கோடை டச் பண்ணணும். டச் பண்ணி அதை எடிட் பண்ணுறேன். நாமக்கல் போட்டுக்கிறேன். ஓகே, நாமக்கல் வந்துடுச்சு. ஓகேங்களா, நாமக்கல் வந்துடுச்சா? இப்போ நாமக்கல் ஃபுல்லாக நான் இந்த லொக்கேஷன் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நாமக்கல் ஃபுல்லாக ரெடி. 10 மைலுக்கு ரெடிஷன் ஆகுது. நம்ம அதை குறைச்சி வச்சுக்கலாம். நம்ம குறிப்பிட்ட அந்த ஒரு ஊருக்குள்ளார மட்டும் நம்ம பண்ணுறோம் கிராமத்தில், அந்த கிராமத்தை ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். அந்த கிராமம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்த ஏஜ் நமக்கு தேவை, எந்த ஏஜில் இருக்கிறவங்க தேவை, மேன் வேணுமா? ஏன்னா மேக்ஸிமம் உமன் தான் வாங்குவாங்க. நம்ம உமன் மட்டும் வச்சுக்கலாம். ஏஜ் ஒரு 22 ஏஜில் தான் மேரேஜ் ஆகிருப்பாங்க. அந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், 32,000 பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெளியே வந்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்து வெளியே வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த லொக்கேஷன் மறுபடியும் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு நம்ம இன்னும் சேவ் பண்ணல, சேவ் ஆடியன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், வந்துடுச்சு, நாமக்கல் வந்துடுச்சு. ஓகேங்களா, மேலே பாருங்கள், பீப்புள் சூஸ் த்ரோ டார்கெட் கொடுத்துக்கணும். நீங்கள் லைக் பேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் காசு அமௌண்ட் அதிகமாக செலவாகும். அதனால் அதை கொடுத்துக்கிறீங்க. இஷ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ரேட்டு போட்டுக்கலாம், அமௌண்ட்டு. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு தேவை, எத்தனை பேர் ரீச் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். 100 பேர் வச்சுக்கலாம். 100 பேர் வச்சுட்டோம்னா 5 நாளைக்கு 600 பேர் தான் வருது. அப்போ ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3500 பேர் நமக்கு ரீச் ஆகும். அதில் கண்டிப்பாக ஒரு 500 to 1000 பேர் நமக்கு ஆர்டர் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. அது நம்ம ஏடை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நான் ஏடை ரெடி பண்ணுறது எல்லாமே இப்போ அதில் பண்ணிக்கலாம். மொத்தம் நான் 500 ரூபா வச்சுருக்கேன். பாருங்கள், 17,300 பேர்த்துக்கு ரீச் ஆகுது. $17,000. இதை மைனஸ் பண்ணணும். நம்ம டேஸை மைனஸ் பண்ணணும். 1 days ஒரு நாளைக்கு பண்ணலான்னா நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபா மட்டும் வச்சுக்கலாம். 100 ரூபா மட்டும் ஓகே கொடுத்துருங்க. 3,500 பேர்த்துக்கு போயிடும். 3,500 உமனுக்கு மட்டும் போகும். அடுத்து இன்ஸ்டாகிராம் ஆடு லாக் பண்ணிக்கலாம். அது நமக்கு தேவையில்ல. ஓகே, அடுத்தது ஆட் மணி பில்லிங்ஸ் செட்டிங்ஸில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ கோடு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் யூபிஐ தான் இது பண்ணுவேன். இல்லைன்னா பேடிஎம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யூபிஐ கோடுக்கு நம்ம சார்ஜஸ் 18 ரூபா எடுக்க மாட்டாங்க. இதே நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிங்கன்னா 18 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க.
அதனால் வந்து நான் டெபிட் கார்டு மூலிமா பண்ணுறது வந்து அவ்வளோ இது இல்லை. நம்ம பேடிஎம் மூலிமாவே இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நமக்கு ஆட் செட்டப் ஆயிரும். செட்டப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஆர்டர் வந்து நம்ம மொபைல் நம்பர் வச்சு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு டெலிவரி பண்ணிடலாம். நம்ம மொபைல் ஹோல்சேலாக வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வாங்கி வச்சு கூட நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆடை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது வந்து இப்போ எப்படி செட்டப்பு ஆடை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நான் போட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து ஆடை க்ரியேட் பண்ணி பக்காவாக வந்து செட்டப் இதே மாதிரி வந்து ஈஸியாகவே பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.